சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலக நுழைவாயில் அருகே 18,90,46,000 ரூபாய் மதிப்பிலான 87 புதிய 108 அவசரகால ஊர்திகளின் தேவையினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து தொடங்கி வைத்து வருகிறார். இது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலக நுழைவாயிலில் குறிப்பாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 18,90,46,000 ரூபாய் மதிப்பீட்டில் 87,108 அவசரகால ஊர்தியின் சேவைகளை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக துவங்கி வைக்கிறார். தமிழ்நாடு அரசின் சார்பில் மருத்துவம் மற்றும் சுகாதாரம் சார்பில் ஒன்றிய மற்றும் பல்வேறு பகுதிகளில் போர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் 108 ஆம்புலன்ஸ் தற்போது நிறுத்தி வைக்கப்படுவதற்காக கூடுதல் ஆம்புலன்ஸ் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு அரசு மருத்துவமனையை சுற்றியும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சுற்றியும் சராசரியாக 10 108 ஆம்புலன்ஸ்கள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக கிராமப்புற மக்களும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை மற்றும் மேல் சிகிச்சை அளிப்பதற்கு ஏதுவாகவும் அனைத்து இடங்களிலும் கிட்டத்தட்ட 234 தொகுதியிலும் அனைத்து இடங்களிலும் பல்வேறு ஒன்றியங்கள் மற்றும் கிளை உள்ளிட்ட பிரிவுகளின் அடிப்படையில் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 108 ஆம்புலன்ஸை நிறுத்தி வைப்பது என்ற அரசினுடைய முடிவின் அடிப்படையில் தற்போது கூடுதலாக ஆம்புலன்ஸ் சேவை தேவைப்படுவதால் தற்போது முதலமைச்சர்கள் 108 ஆம்புலன்ஸை கிட்டத்தட்ட 87 புதிய ஆம்புலன்ஸ்களை தமிழ்நாட்டு பொதுமக்களுடைய பல்வேறு பயன்பாட்டிற்காக அனைத்து இடங்களிலும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை முதலமைச்சர் அவர்கள் தற்போது கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார்.